பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக சுகபலத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபைதான் இந்த நாட்களில் நம்மை தாங்கி கொண்டு வருகிறது. எல்லாரும் வாயிலும் திறந்து ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாடுகளிலும் அனுகிற பண்ணவரே தேவரிக சுகத்தை கொடுத்து அனுகிற பண்ணவரை ஆராதிக்க துதிக்க உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் எங்களுக்கு நீர் பண்ணி தந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய பரிசுத்த நாமம் மையப்படுத்தும். உடைய கிருபை தான், உடைய அபிஷேகத்தின் வல்லமை தான் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஏழை எனக்காய் எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. என்னில் ஒரு நன்மையும் இல்லையே, எங்கனே எல்லாம் உடைய கிருபை. ஏழை எனக்காய் எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டேன். என்னில் ஒரு நன்மையும் இல்லையே, எல்லாமும் கிருபையே. என்னிலோ நன்மையும் இல்லையே, எல்லாமும் கிருபையே. ஆளை போலருள் ஆளி போலந்து அனுதினம் நீர கழிக்கின்றேன். ஆளை போலருள் ஆளி போலந்து அனுதினம் நீர கழிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். சோதனையால உள்ளம் சோறும்போது எல்லாம் கர்த்தர் தம்முடைய சாட்சியின் வார்த்தைகளான வசனத்தினாலே நம்மை அவர்கள் உயிர்ப்பித்தாரே, சத்துக்களை ஜெயிக்கத்தக்கதாக சத்தியம் அளித்தாரே. சோதனையாலே சோறும்போதுள்ளம் சாத்திடுவே உந்தன் சாட்சிகளில். சோதனையாலே சோறும்போதுள்ளம் சாத்திடுவே உந்தன் சாட்சிகளில். சாத்தானை ஜெயிக்க சத்தியத்துடனே சத்தியம் அளிப்பீரே. சாத்தானை ஜெயிக்க சத்தியத்துடனே சத்தியம் அளிப்பீரே. ஆளை போலருள் ஆளை போலந்து அனுதினம் ஏன கழிக்கிறேன். ஆளை போலருள் ஆளை போலந்து அனுதினம் ஏன கழிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடை போலகம் தாகம் தீர்ப்பேன். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடை போலகம் தாகம் தீர்ப்பேன். நீதி சமாதான சந்தோஷ காருள்ளம் நீரை தீடுவீரையா. நீதி சமாதான சந்தோஷ காருள்ளம் நீரை தீடுவீரையா. ஆளை போலருள் ஆளை போலந்து அனுதினம் ஏன கழிக்கிறேன். ஆளை போலருள் ஆளை போலந்து அனுதினம் ஏன கழிக்கிறேன். சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். கருளிமண் போல கர்த்தனை
உந்தன் கைகளில் என்னை கையடிக்கிறேன். களிமண் போல கர்த்தரே உந்தன் கைகளில் என்னை கையடிக்கிறேன். கண்மணி போலவே காப்பீரே காணீரே கலங்கிடுவேனோ நான். கண்மணி போலவே காப்பீரே காணீரே கலங்கிடுவேனோ நான். அலை போல ஆழி போலன்று அருவீரும் நேர கழிக்கிறேன். அலை போல ஆழி போலன்று அருவீரும் நேர கழிக்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். வந்திடுவேன் நம்பிக்கையாலே எந்த என்னுள்ளம் துள்ளிடுவே. வந்திடுவீர் நம்பிக்கையாலே எந்த என்னுள்ளம் துள்ளிடுதே. மந்தையின் மாபெரும் மெய்ப்பரை வாங்கின சந்திப்பேன் ஆயத்தமாய். மந்தையின் மாபெரும் மெய்ப்பரை வாங்கின சந்திப்பேன் ஆயத்தமாய். அலை போல் அருள் ஆழி போலன்று அணுவீனம் என கழிக்கிறேன். அலை போல் அருள் ஆழி போலன்று அணுவீனம் என கழிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். ஏழை எனக்காக எல்லாம் முடித்த இயேசுவை நேசத்தால் ஏற்றுக்கொண்டேன். என்னிலோ நன்மையும் இல்லையே எல்லாம் கிருபையே. சொல்லுமா, என்னில் ஒரு நன்மை இல்லை ஆண்டவரே, எல்லாம் கிருபைதான் ஆண்டவரே. என்னில் ஒரு நன்மையும் இல்லையே எல்லாம் கிருபையே. அல்லேலூயா வாஞ்சை நீரே என் தஞ்சம். நீரோடை போலகம் தாகம் தீர்ப்பி. நீரே என் வாஞ்சை நீரே என் தஞ்சம். நீரோடை போலகம் தாகம் தீர்ப்பி. நீதி சமாதான சந்தோஷத்தாருள்ளம் நீரை தீடுவீரையா. நீதி சமாதான சந்தோஷத்தாருள்ளம் நீரை தீடுவீரையா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்முடைய சந்தோஷத்தினால உம்முடைய அபிஷேகத்தினால இந்த வேளையில எங்களை நிரப்பியிருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓமை சோதிக்கிறோம் எல்லாம் கிருபை 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 அப்படி தயப்படி அன்பு எல்லாவற்றுக்காக நன்றியோடு போய் சோதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு போய் சோதிக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டதான ரத்தம்
இயேசுவின் ரத்தம், நனவானது பேசுகிற ரத்தம், விடுதலை தருகிற இயேசுவின் ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். எங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த நாளில் தாய் ஆண்டவரே, சிப்ப படியாய் ஆண்டவரே சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள சிப்ப படியாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவ ஆளுகை வருவதாக, எங்கள் குடும்பங்களின் மீது தேவ ஆளுகை வருவதாக உமக்கு கொண்டாட சோத்திரம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவது எதற்காக? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகம் எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிற நாம அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய பலன் உங்களிடத்துல வரும். ஆமென். நீங்கள் பலன் கிடைத்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான வேளையில் ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு அந்நிய பாஷை கற்றுக்கிறார் அடையாளமா. ஹல்லேலூயா. இந்த பாடலை கேட்கிறவர்களுக்கு நீங்கள் பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு அந்நிய பாஷை மட்டும்தான் அடையாளமா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு அந்நிய பாஷை மட்டும்தான் அடையாளமா. அன்பு வேண்டாமா, பரிசுத்தம் வேண்டாமா, உண்மை வேண்டாமா, தேவ பயம் வேண்டாமா. அன்பு வேண்டாமா, பரிசுத்தம் வேண்டாமா, உண்மை வேண்டாமா, தேவ பயம் வேண்டாமா. திருச்சபையே, மனவாட்டியே, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா. திருச்சபையே, மனவாட்டியே, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா. பாவம் செய்யாமல் விலகி ஓடுவதா ஆவியானவரும் தூய்மையான கிளி. பாவம் செய்யாமல் விலகி ஓடுவதா ஆவியானவரும் தூய்மையான கிளி. திருச்சபையே, மனவாட்டியே, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா. திருச்சபையே, மனவாட்டியே, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா. குடி குடி தெரியாமல் தன் பிள்ளைகளை உணர்ந்திடவே உணர்த்தி விடுவதுதான் அவியாதவரின் கிரியை. குறை குடி தெரியாமல் தன் பிள்ளைகளை உணர்ந்திடவே உணர்த்தி விடுவதுதான் அவியாதவரின் கிரியை. திருச்சபையே, மனவாட்டியே, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா. திருச்சபையே, மனவாட்டியே, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா. துரோகம் செய்தவனை மன்னித்திட நம்மை தூண்டி விடுவதுதான் அவியாதவரின் கிரியை. துரோகம் செய்தவனை மன்னித்திட நம்மை தூண்டி விடுவதுதான் அவியாதவரின் கிரியை. திருச்சபையே, மனவாட்டியே, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா. திருச்சபையே, மனவாட்டியே, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா. சாட்சியாய் வாழ்ந்திட, இயேசுவை அறிவித்திட, உந்தி தள்ளுவது ஆவியானவரின் கிரியை. சாட்சியாய் வாழ்ந்திட, இயேசுவை அறிவித்திட, உந்தி தள்ளுவது ஆவியானவரின் கிரியை. திருச்சபையே, மனவாட்டியே,
ஈஸ்வரியா நீ ஆயத்தமா, திருச்சபையே மணவாட்டியே ஈஸ்வரியா நீ ஆயத்தமா. அல்லேலூயா. குறை கூறி தெரியாமல் தன் பிள்ளைகளை உணர்கிறவர்கள் ஆவியானவருடைய செயல். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் காய்ந்திருக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் காய்ந்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். ஐயா தான் வேதம் சொல்லுகிறது, நம்மையே ஆராய்ந்து பார்க்கணும். அதை யார் செய்வா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது மற்றவர்களை பற்றி பேசாம நம்மை உணர்த்தி விடுவதுதான் ஆவியானவருடைய வேலையை. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. குறி குறி திரியாமல் தன் பிள்ளைகளை உணர்ந்திடவே உணர்த்தி விடுவதுதான் ஆவியானவருக்கே. குறி குறி திரியாமல் தன் பிள்ளைகளை உணர்ந்திடவே உணர்த்தி விடுவதுதான் ஆவியானவருக்கே. திருச்சபையே மணவாட்டியே ஈஸ்வரியா நீ ஆயத்தமா, திருச்சபையே மணவாட்டியே ஈஸ்வரியா ஆயத்தமா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை சாட்சியாக வைக்க முடியல, தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாததான், தேவன் நம்மை ஆற்றும்படியாக தேற்றும்படியாகதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அவர் பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்த்துவார், சத்திய பாதையை நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தன்மையான வேளையில அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எடுத்துக்கொள்வோம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிறவனை பொல்லாத பிரபுத்திற்கு விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். அவர் அடக்கப்பட்ட 3 நாளில் உயிரோடு எழுந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய மகப்பெரிய ரகசியம் என்ன? இதற்காக ஒரு சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மரிக்க வேண்டும். அதை வேதம் சொல்லுகிறது இப்படியாக, அவர் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக, இப்பொழுது இருக்கிறதான அந்த பொல்லாத உலகத்தில் இருந்து பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக பிதாவின் சித்தத்தின்படியாக நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவர் என்னப்படார் ஒப்பு கொடுத்தார். டு டெலிவர் us from the present evil world. கர்த்தர் நம்மை பொல்லாத உலகத்திலிருந்து விடுதலையாக்கும் அவருடைய பெரிதான ஒரு நோக்கம். ஆகையால்தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளின் படுகிற உபத்திரத்திலே விசாரிப்பதும் உலகத்தினால தன்னை கரைப்படாதபடி தன்னை காத்துக்கொள்வதுதான் தேவனுக்கு முன்பாக அது மாசுராக சுத்த பக்தியாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த உலகத்திலே நம்மை கரைபடாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் அது தேவனுக்கு முன்பாக ஒரு மாசில்லாத சுத்த பக்தியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகியாளர் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் உள்ளவை நீங்கள் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூறுகிறவன் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இருக்க முடியாது. இந்த பிதாவினுடைய அன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனை நேசிக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் உலகத்தை அன்பு செலுத்த முடியாது, உலகத்தோடு சிநேகமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் உலகத்தில் உள்ளவைகள் யார், என்ன காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உலகத்தில் உண்டானவைகள் எவைகள்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது தேவனால் உண்டான காரியம் அல்ல. இது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினால் இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது முதலாவது வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சை. இது எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, மாமிசம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. இந்த மாம்சமும் ஆவியும்
போராடி கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது, இச்சிக்கிறது. நாம் செய்ய வேண்டியவரை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய நம்மளால முடியல. இதற்கு என்ன காரணம்? இந்த மாம்சத்தினுடைய இச்சை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 19வது வசனம் 20வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சத்தின் கிரியைகள்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மாம்சத்தின் இச்சைகள் காணப்படும் என்று சொன்னால் அதை ஒருவரும் மறைத்து வைக்க முடியாது. இந்த மாம்சத்தின் இச்சை தன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளாக வெளிப்படுகிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் 17 வகையாக இங்கே வேதத்தில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லிருந்து 20 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் வெளியரங்கமாயிருக்கிற அவையான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இப்படியாய் பட்டியல் போட்டுக்கொண்டே போய் கடைசியில் இளவை முடிகிறது. களியாட்டுகள், வெறிகள் என்று சொல்லி முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 17 விதமான கிரியைகளாக இந்த மாம்சத்தின் இச்சை நமக்குள்ளாயிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னாகமும் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஒரு சின்ன காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியா இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாய் இருந்ததான அந்நிய சாதியார் என்ன பண்ணாங்களா? அவர்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாய் மாறினார்கள். இஸ்ரவேல் ஜனத்தை கூட இருந்ததான பல அந்நிய புத்திரர்கள் அவர்கள் மிகுந்த இச்சைக்குள்ளாய் மாறினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் என்ன பண்றாங்க? அவர்களோடு சேர்ந்து அழுது நமக்கு இறைச்சியை யார் கொடுப்பவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இங்க ஒரு காரியம் நடக்குது. எகிப்திலே இருக்கும் பொழுது அவர்கள் எதை நினைத்தார்கள்? அவர்கள் என்ன பண்ணாங்க? நாங்கள் மீனை சாப்பிட்டோம், நாங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், நாங்கள் வெங்காயங்களை சாப்பிட்டோம், பூண்டு எங்களுக்கு கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. இப்ப இந்த வனாந்திரத்துல இப்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு யார் இறைச்சி கொடுக்க முடியும் சொல்லி இச்சைகளோடாகி என்ன பண்ணாங்க? அவர்கள் என்ன பண்ணாங்க? அழுது கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இது தேவனுக்கு முன்பாக இது மிகுந்த துக்கம், தேவனுக்கு மிகுந்த துக்கமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்றாரு? கர்த்தர் இந்த காரியத்தை அவர் என்ன பண்றாரு? அதை ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சமுத்திரத்திலே காடைகளை அடித்து கொண்டு வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையில ஆண்டவர் சமூகத்துல தேவனுடைய சமூகத்துல எட்டினது. ஆண்டவர் பதிலுக்கு ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்கிறாரு? சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்று சமுத்திரத்தை நோக்கி அடிக்கிறது. அது என்ன பண்ணுகிறது? அது பாளையத்தை சுற்றிலும் என்ன பண்ண காடைகளை கொண்டு வந்து போடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காடை முழுந்த பாளையத்தை சுற்றிலும் காடைகள். இங்கே இந்த ஜனங்கள் பண்ண காரியம் என்ன என்று சொன்னால், அது விழுந்து 2 மடங்கு உயரமாக இருந்ததா? என்னவா இருந்ததா? 2 மடங்கு உயரமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதா. அந்த பாளையத்தை சுற்றிலும் 2 மடங்கு உயரமாக இருந்ததாம் அந்த காடைகள். அப்பொழுது ஜனங்கள் எழும்பி 32ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எழும்பி அன்று பகல் முழுக்கும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். பகல் ராத்திரி அடுத்த நாள் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த காடைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுவது பஞ்சமா சேர்த்தவங்க 10 ஓமர் அளவு சேர்த்தாங்களா, கொஞ்சமா சேர்த்தவங்க 10 ஓமர் அளவு சேர்த்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்களா? தங்கள் அவைகளை என்ன பண்ணாங்க? பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தாங்க. அந்த இச்சையானது எப்படி அவங்க வேலை செய்யுது? எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? சேர்த்து 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 தங்கள் பாளையத்தை சுற்றி அவங்க குவிச்சு வச்சுக்கிட்டாங்க. எப்படி குவிச்சாங்க? இரவும் பகலும். அப்புறம் என்ன பண்ணாங்க? மறுநாள் முழுவதும் அவங்க என்ன பண்ணாங்க? செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்க வேதத்தில் சொல்லப்பட்டது இந்த 10 ஓமர் அளவு அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 215 கிலோ என்ன பண்ணிருக்காங்க? சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதுல என்னது? குறைச்சமா சேர்த்தோம்னா என்ன பண்றாங்க? 215 கிலோ சேர்த்திருக்காங்க. அது சொல்லப்பட்டிருக்கு. அதுல 1900 பேர்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்த்து வச்சாங்க.
அங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 33ஆம் வசனத்திலே, அவர்கள் பற்களின் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் வென்று தீர்க்கும் முன்னே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது கொண்டது. கர்த்தர் ஜனங்களில் மிக பெரிதான ஒரு வாதையை உண்டாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். இந்த மாம்ச இச்சையினால வருகிற ஒவ்வொரு காரியங்களும் அது நிறைவேறுவது போல காணப்பட்டாலும், அல்லேலூயா, அந்த இச்சையானது என்னது? அது தேவனுடைய கோபத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால என்ன நடந்தது என்று சொன்னால், 34ஆவது வசனத்துல, எகிப்து ஜனங்களை மோசே அடக்கம் பண்ணினதால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டார்கள். கித்ரோத் அத்தாவா. கடைசியில் என்னாச்சு? பரலோகத்துக்கு போக வேண்டிய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவனை என்ன பண்ணாங்க? அவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்கள் மரித்தவர்களாய் மாறினார்கள். எதனால மரித்தார்கள்? தங்கள் இச்சையினாலே மரித்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த மாம்சத்தின் இச்சை நம்ம எங்க கொண்டு போய் நடத்தி கொண்டு போகுது? மரணத்துக்கு எதுவாய் நடத்தி கொண்டு போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆயிரம்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. நாம பிரஜாதிகளுக்குள்ளே நாம ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நாம எல்லாம் இருந்தோம் ஒன்னா. அப்ப நாம எப்படி நடந்தோம்? அவர்களுக்குள்ளே, மற்ற ஜனங்களுக்குள்ளே நாம் இருந்த பொழுது நம்முடைய என்ன பண்ணோம்? மாம்ச இச்சையின்படி நடந்து நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அழகாக எழுதுறது. நம்ம எப்படி முன்னாடி நம்ம இருந்த நிலைமை என்னன்னா, எப்படி இருந்தோம்? நம்ம மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து மாம்ச இச்சையின்படி நடந்து மற்றவர்களைப் போல கோபாக்கினுடைய பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த நிலைமையிலிருந்து தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு? பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கும் தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இந்த உலகத்திலே, இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த பொல்லாத உலகத்தினுடைய இச்சையில் இருந்து உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கதான் அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துரிச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சரீரத்தில் இச்சைகள் வாசமாக இருக்கக்கூடாது. இந்த மாம்சத்தின் இச்சைகள் என் சரீரத்தில் இருக்கக்கூடாது. என் அவயங்களில் இந்த இச்சைகள் செயல்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகியால் நான் யாரை தரித்துக் கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். இது எப்படி சாத்தியம்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமம் மகிமை. ஒருவேளை நீ இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ வாங்கிப்பா என்று சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று விசுவாசி. உன் பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி, உன் சாபங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்து அவர் மரித்தார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கிறது. அவர் மரித்த தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, அதை விட்டுவிடும் பொழுது தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசித்த போது நீ என்ன பண்ணணும்? நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் என்ன பண்ண? மறுபடியும் பிறக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற தேவனுடைய புத்திரர்களாய் நாம் ஆடுகிறோம். ஆகியதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சரீரத்திலே துரிச்சைகள் இடம் வேண்டாம், என்னுடைய இச்சைகளுக்கு அது இடம் வேண்டாம் என்று சொன்னா இயேசுவை தரிக்கணும். யார் இயேசுவை தரித்திருக்கிறாங்க? அந்த நாமத்தில் விசுவாசமாகி பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி விட்டுவிட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ கிறிஸ்துவுக்குள்ளாக அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த ஞானஸ்நானத்தினுடைய அந்த அந்த ஆழமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையிலே என்ன பண்ணியிருக்கிறோம்? அறைந்திருக்கிறோம். பாவ மனுஷனை, பழைய மனுஷனை, இந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக பழைய மனுஷனை சிலுவையிலே அறைந்துவிட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் இது ஒரு நாளும் மறக்கப்படாது.
ஆமென். சில காரியங்களை நாம் என்ன பண்ணணும், எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் என்றைக்குமே நினைவில் தேவனுடைய திரட்சியான கிருபையை நாம் எப்பொழுதும் நினைவு கூறணும். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. அவருடைய கையின் கிரியைகள், அவருடைய அதிசயமான காரியங்களை மறந்துடவே கூடாது. அதே போல நாம ஞானஸ்தானம் ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறதான அந்த ஆழமான அந்த காரியத்தை நம்ம மறக்கக்கூடாது. எப்படி எழுதியிருக்கு, இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும்படியாக இந்த பழைய மனுஷனை என்ன பண்ணிருக்கிறாங்க, சிலுவையில அறைந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜேம்ஸ் பாம்போட மனுஷன் நான் சிலுவையில அறைஞ்சிட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மரித்தவர்கள் பாவத்திற்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இனி நம்ம பாவம் செய்வதற்கு பாவத்துக்கு மறிச்சிட்டோம். நம்ம பாவம் செய்ய பாவத்துக்கு கடனாளி கிடையாது. அல்லேலூயா. நாம் இப்பொழுது கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்த விசுவாச பிள்ளைகள் இதை நீங்கள் ஆழமாக வைத்துக் கொள்ளணும். நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆகியால்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்ல போகும்போது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இந்த ஞானஸ்நானம் எடுத்ததான கிறிஸ்துவனுடையவர்கள் அவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதோடு நிற்கவில்லை. வசனம் சொல்லுகிறது 25வது வசனம், நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். ஏன் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும்? அல்லேலூயா. நீ ஆவினாலே பிழைத்திருக்கிறியா? கிறிஸ்துவை தரித்திருக்கிற நீ, ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிற நீ, ஆவினாலே பிழைத்திருக்கிற அனுபவம் உண்டா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார் தேவ ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ணணும், நீ கரையேறினது என்பது அடையாளம் என்ன வரணும், உனக்குள்ள அபிஷேகம் வரணும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவனுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும் பொழுது அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் என்ன பண்ணுவார், அவர் அபிஷேகம் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தோம்னா இன்னும் நம்ம என்ன பண்ணோம், ஞானஸ்நானத்திலிருந்து கரையேறவில்லை. அல்லேலூயா. இன்னும் நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த ஜென்ம சுபாவங்கள், நம்மளுடைய மாம்சத்தினுடைய எண்ணங்கள், மாம்சத்தினுடைய கிரியைகள், மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய இன்னும் அடுத்த படியை போக வேண்டும். அல்லேலூயா. கரையேறணும். ஆமென். தண்ணியில் நிற்கிற அனுபவமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கரையேறி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகியோர் நீங்க ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆகியோர் கலாத்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கலாத்தியர் 5:16 இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆவின்படி நடந்தா, எந்த ஒரு மனுஷன் ஆவியின்படி நடக்கிறானோ அவன் மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அதுதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை, அதுதான் அபிஷேகத்தினுடைய செயல், அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து பலப்படுத்துகிற காரியம், அதுதான் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்து உணர்த்துகிற காரியம், நமக்குள்ளாக இருந்து நடத்துகிற காரியம். என்ன என்று சொன்னால், ஆவிக்கு இசைகள் பரிசுத்த ஆவியானவர் நிறைவுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற முடியாது. நல்லவர்கள் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதனால ஆவியில நிரம்பி நீ கடைசியா எந்த நாள்ல நீ ஆவியில நிறைஞ்ச? கர்த்தருடைய ஆவியில நிறைஞ்சு நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஆவியில் நிறைஞ்சு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியில நிறைந்திருக்கும். ஆவியானவர் நடத்தப்பட நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்கள், ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகம் என்ன பகைச்சதுன்னா உங்களுடைய தான் பண்ணுவாது பகைக்கும். அல்லேலூயா. நான் பரலோகத்துக்குரியவர், நான் போய் பரலோகத்துக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுறேன். நீங்க இந்த தேவ ராஜ்யத்தின்
பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகையால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான மாம்ச இச்சைக்கு விலகு. அல்லேலூயா. நீயும் நானும் எப்படி இந்த உலகத்துல அந்நியரும் பரதேசிகமாய் இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்நோக்கி இருக்கிறோம், அவளோடு காத்து கொண்டு இருக்கிறோம். நாமே இப்படிப்பட்ட அந்நியரும் பரதேசியமா இருக்கிற இந்த உலகத்துல நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான மாம்ச இச்சை. மாம்ச இச்சை எதுக்கு விரோதமாய் போர் பண்ணி? ஆத்மாவுக்கு விரோதமாய். இந்த மாம்ச இச்சையை ஆத்மாவை ஆத்மாவை கொள்ளுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற அவைகளை விட்டு விலகி என்ன பண்ணணுமா? புறஜாதிகள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேச விஷயம் இந்த தியானிக்கும் பொழுது இந்த மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் கிரியாய் வரும் பொழுது அது என்னத்தை உண்டாக்குது? அக்கிரமத்தை உண்டாக்குது. இந்த அக்கிரமம் பெருகும் போது அது அக்கிரமம் கட்டாய் மாறுது, அக்கிரமத்தின் கட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புறஜாதியார் நம்மை சுற்றி இருக்கிறதான ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நம்ம பார்த்தா அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிறதான விஷயத்துல, நமக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்துல அவர்கள் என்ன பண்ணணும்? நற்கிரியை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாக இருங்கள். நல்லவர் அலையா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நாம பரதேசியமா இருக்கிறோம், அந்நியரா இருக்கிறோம். இந்த மாம்ச இச்சையெல்லாம் விட்டு விலகணும். விலகி நம்ம என்ன பண்ணணும்? நாம இந்த மாம்சத்தின் கிரியையினால அக்கிரமம் என்று சொல்லி பெயரெடுத்த காரியத்துல என்ன பண்ணணும்? நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய விருப்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம நற்கிரியை செய்யும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது அந்த 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 அழைப்புல நாம் நிலைத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நற்கிரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்பட்டதாக. எந்த நிமித்த நற்கிரி நம்ம எதெல்லாம் அக்கிரமோ அப்படின்னு சொல்றாங்களோ அந்த காரியங்களாக நற்கிரிகளை செய்து என்ன பண்ணணும்? அவர்கள் என்ன பண்ணுமா? அவர்கள் நற்கிரியை கண்டு அவர்கள் நிமித்தமாய் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே என்ன பண்ணணும்? நல்ல நடக்கைகளாக இருக்க வேண்டும். நல்லவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மாம்ச இச்சை, மாம்சத்தினுடைய கிரியை இப்படியே போய் கொண்டிருக்காத நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்த என்ன பண்ண? கிறிஸ்துவை தரித்து, ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவை தரித்து. அப்படின்னா என்ன? அவருடைய ஆசை இச்சையை சிலுவையில அறைந்தவர்களாய் பரிசுத்த ஆவியானவர்களே நடத்தப்படுவதான அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் கண்களின் இச்சை. மத்தேயு 4:8 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன். பிசாசானவன் அவர் உயர்ந்த மலை மேலே கொண்டு போய் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் அதனுடைய அவையின் மகிமையும் அவருக்கு காண்பித்து அவன் சொல்லுகிறான், என்னை பணிந்து கொண்டாய், சாத்தானமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாய், எல்லாம் வந்து வருவேன். அல்லேலூயா. இது அந்த கண்களின் இச்சைக்குள்ள பவர். அல்லேலூயா. இந்த கண்களின் இச்சை யாரை பணியும்படியாக செய்தோம்? சாத்தானை பணியும். ஏன்? ஆயிரம் வேதம் சொல்லுகிறது கண்களின் செயல் இது உலகத்தினால் உண்டானது, இது தேவனால் உண்டானதல்ல, பிதாவாகிய தேவனால் உண்டானதல்ல. அல்லேலூயா. இது 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 வந்து இது இது என்ன ஆயுதம்? இது சாத்தானுடைய ஆயுதம். எதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது? தன்னை ஆராதகர்களாய் மாற்றும்படியாக. கண்களின் இச்சை எல்லாத்தையும் காமிக்கிறான், ராஜ்யத்தை காண்கிறான், மகிமையை காண்பிக்கிறான், காண்பித்து சொல்கிறான், என்னை பணித்துக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்ற, அப்பால போல் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் படித்துக் கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படி சொல்லி வேத வசனத்தினாலே சாத்தானை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு பயனுள்ளதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அவன் நீதிமொழிகள் 27:20 என்ன சொல்லுகிறது? பாதாளம் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அது போல மனுஷருடைய கண்களும் திருப்தியாவதில்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். பாதாளம் அழிவும் ஒரு நாள் திருப்தியாக போவதில்லை. அதே போல மனுஷருடைய கண்கள் திருப்தியாகிறதே இல்லை. யோபு சொல்லுகிறான் 31 யோபு 31:1, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன். அல்லேலூயா. நான் என்ன பண்ணிட்டேன்? என் கண்களோடு கூட உடன்படிக்கை நான் பண்ணிட்டேன். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? அல்லேலூயா. கர்த்தருடைய யோசனாவுக்கு என் கண்ணுக்கும் என் நினைப்புக்கும் எவ்வளவு சம்பந்தம். ஆமென். அல்லேலூயா.
நீதிமொழிகள் 6:25 உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண் இமையினாலே உன்னை பிடிக்க விடாதே. அல்லேலூயா. இருதயத்தில் அவளை அழகை இச்சிக்காத. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை சொன்னார். ஒரு பிணைச்சையோடு பார்த்தால் அவர் என்ன பண்ணாங்க, வச்சு அரைச்சிட்டாங்க. அல்லேலூயா. உன் இருதயத்திலே அழகை இச்சியாத, அவள் கண்ணிமையினால் உன்னை பிடிக்க விடாத. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு சொல்கிறான், என் கண்ணோடு நடபடிட்டேன், உடன்படிக்கை பண்ணிவிட்டேன். இந்த வேளையில இந்த கண்ணின் இச்சை வந்து நம்ம என்ன பண்ணணும், தப்பிக்கணும். அல்லேலூயா. இந்த கண் என்ன பண்ணணும், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட கண்ணாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோபு யாரு? அவன் என்ன பண்ணலாம், எப்ப சொல்றான் இந்த காரியங்கள? அவன் பிள்ளைகள்லாம் பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள்லாம் என்னது, பிள்ளைகளை எல்லாத்தையும் இழந்துடுற சூழ்நிலை அவன் அந்த அனுபவத்தை சொல்லுறான். நான் என்ன பண்ணிட்டேன், நான் கண்ணோட உடன்படிக்கை பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இதனால் அந்த கண்ணு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றோம். ஏன் மத்தேயு 6:22 சொல்லப்படுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. நம்முடைய கண் தான் என்னது, சரீரத்தினுடைய விளக்கு. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண் தெளிவாக இருந்தால் சரீரம் வெளிச்சம். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அல்லேலூயா. இந்த கண் கெட்டு போச்சு அப்படின்னா என் சரீரம் முழுவதும் என்னவாய் மாறிடும், இருளாக மாறும். இந்த கண் என்னது, விளக்கு. அல்லேலூயா. இந்த கண் எப்படி இருக்கணும், உனக்கு உன் கண் எப்படி இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும், தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. என் கண் எப்படி இருக்கணும், தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆகிறதா. வெளிப்படுத்தும் விசேஷத்துல 3:18 கர்த்தர் ஒரு ஆலோசனையை கொடுத்தார் சபைக்கு. என்ன ஆலோசனை கொடுத்தார் தெரியுமா? நீ பார்வை அடைவதற்கு உன் கண்களுக்கு கலிங்க போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆவியானவர் சொல்றார் சபைக்கு, நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு என்ன பண்ணணும், கலிங்க போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கலிங்கனா என்ன? சாயமெண்ட் ஃபாதர், மெடிசன் ஃபாதர். ஆண்டவரை கேட்கும், ஆண்டவரே என் கண்களுக்கு என்ன போடுங்க, கலிங்கத்தை போடுங்க. என் கண்களுக்கு கலிங்கத்தை போடுங்க. என் கண்களை ஆண்டவரே உம்மோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணிவிடுகிறேன். ஆண்டவரே என் கண் உமக்கு தான். ஆண்டவரே என் கண் உமக்கு தான். ஆண்டவரே என் கண்ணை என்ன பண்ணுங்க, கலிங்கத்தை போட்டு என் கண்ணை தெளிவாய் மாற்றும். என் சரீரம் வெளிச்சமா இருக்கும். என்னோட சரீரத்தில் இருக்கிற வெளிச்சம் அது பிரகாசிக்கும். அநேகருக்கு அது வெளிச்சம் கொடுக்கிறதா நான் மாற வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் கண்களுக்கு கலிங்கத்தை போடுகிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 119:27 அருமையான வசனம், நல்ல ஒரு ஜெபம். வாயை பாராதபடிக்கு நீ என் கண்களை விளக்கி உமது வழிகளில் உயர்த்தி. மாயை பாராதபடி என் கண்களை விளக்கி உமது வழியிலே உயர்த்தி. என் கண்ணு மாயை பார்த்துடக்கூடாது. என் கண்ணு மாயை பார்த்துச்சுன்னா மாயை பின்பற்றுவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார். அல்லேலூயா. ஐயாதான் என் கண்ணு மாயை பார்க்கக்கூடாது. தேவையில்லாத காட்சிகளை பார்க்கக்கூடாது. அசுத்தமான காட்சிகளை பார்க்கக்கூடாது. இந்த உலகத்துடைய இச்சையான காரியங்களை பார்க்கக்கூடாது. என் இயேசுவே என் கண்களை மாயை பாராதபடிக்கு விளக்கி உமது வழிகளில் உயிர்ப்பியும். ஆமென். அல்லேலூயா. கண்ணோடு உடன்படிக்க கண்களுக்கு கலிங்கத்தை போடும்படியாக தேவ ஆவியானவர் சொல்கிற ஆலோசனை ஒரு ஜெபம் உண்டு. மாயை பாராதபடி என் கண்களை விளக்கும்படி வழிகளிலே உயிர்ப்பியும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் ஜீவனத்தின் பெருமை. தானியேல் 4:10 ஒரு காரியத்தை நேபுகாத்நேசார் சொல்லுகிறார். தானியேல் 4:10 இது என் வல்லமையும் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரசாதத்துக்கென்று ராஜ்யத்துக்காக அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அல்லேலூயா. நான் கட்டின பாபிலோன் தான். எதுக்காக? என் வல்லமையில இதெல்லாம் வருது. என் வல்லமை என் பராக்கிரமத்தினால என் மகிமையின் பிரசவத்துக்காக என் ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டினதான மகாபாபிலோன். அல்லேலூயா. கதவை பிரசனாக
பார்த்தா உள்ள மனசு வந்துச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம எல்லாம் கட்டியிருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை ராஜா வாங்கி இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாய். ராஜாவாகி நேசாரு ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீக்கிச்சு. இன்னைக்கு நம்ம ஜீவனத்தின் பெருமையினால என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தேவ ராஜ்யம் நம்ம விட்டு நீக்கிச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை, இந்த உலகத்தினுடைய உலகத்தில் இருக்க நம்முடைய வேலை, நம்முடைய திறமைகளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இது பெருசா மேன்மை பாராட்டுவோம்னு சொன்னா, அது ஒரு பெரிய மகிமையா நினைப்போம்னு சொன்னா, இதெல்லாம் நான் செஞ்சது, என் உழைப்புல வந்தது, இதெல்லாம் எப்படிலாம் உயர்வு வேலையில நான் அப்படி ஜோமனா இருக்கணும், அப்படி உபவாசத்தெல்லாம் கட்டப்பட்டதாகணும், அப்படி கர்த்தாவே சொல்றேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்துக்கு சத்தம் உண்டாகி ராஜாவாய் நேசார் ராஜ்யபாரம் நீக்கிச்சு. தாவீது சொல்லுகிறார், எல்லாம் நீர் கொடுத்தது, எல்லாமே நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்தது அப்படியே உங்களுக்கு கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மனதை நீங்க எனக்கு தந்தீர். அல்லேலூயா. ஜனங்களுக்கு நீர் கொடுத்து இது எப்படி இருக்கு? கர்த்தர் நாமத்துக்கு எல்லாம் நீர் கொடுத்தது, எல்லாம் நீங்க கொடுத்தது, எல்லாம் நீங்க கொடுத்தது, எல்லாம் நீங்க கொடுத்தது. எவ்வளவு பொறுப்பும் வெள்ளியுமாய் மற்ற எல்லா விதமான ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னே தன்னுடைய செய்தி அச்சனையும் கொடுக்கிறார். அவன் சொல்ற எல்லாம் நீங்க கொடுத்தது. அதனுடைய வருஷம் நாமத்துக்கு மேம்படுவதாக. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எப்படி ஆகிய காரியம் இருக்கிறது. ஆமா என்கிறதான ஒரு மனிதன். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணா, இந்த ஆமான் தன்னுடைய சிநேகிதரையும் தன்னுடைய மனைவியும் கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுவான் தெரியுமா? எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் ஐஸ்வர்யத்தின் மேன்மையும் தன் பிள்ளைகளின் திரட்சியும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேல் உயர்த்தின எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன பண்ணார்? விவரித்து காட்டினார். அல்லேலூயா. ஆமென். இது இப்படி பாருங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மகிமை எனக்கு எல்லாம் கொடுத்துருந்தார். எனக்கு காது ஓடுதுன்னா அவருதான், இன்னைக்கு எங்க பிள்ளைலாம் படிச்சு பெரியாரா அவருதான். அல்லேலூயா. எல்லாம் அவருதான் அப்படின்னு சொல்றதை விட்டுச்சு. அல்லேலூயா. எனக்கு கார் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்கு, இந்த மேன்மை வந்தது, இவ்வளவு இருக்கிறாங்க, இப்படி இருந்தேன், இப்படி மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் என்னுடைய கடிதம் உழைப்புதான். என்னமோ நம்ம சொல்லணும், ரட்சிக்கப்பட்ட ஜனம் மனசு சுத்தமா இருந்தா போதும் அப்படின்றாங்க. அல்லேலூயா. இது எல்லாம் திறமை தான், எல்லாம் நேரம் செஞ்சுதான் இன்னொருத்தன் சொல்லுவான். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் எல்லாம் விசுவாசி, கர்த்தரை நம்புறவங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி சொன்னா எல்லாத்தையும் விவரிச்சு காட்டுறான். ஐஸ்வர்யம், மகிமை, பிள்ளைகள் திரட்சி, ராஜா தன்னை பெரியவனாக்கி பிரபுக்கள் மேல் உயர்த்தினதையும் எல்லாவற்றையும் ஆமன் விவரித்து சொன்னான். அல்லேலூயா. ஆனா அவனுக்கு நடக்குது, இவன் போய் ஏன் இதை ட்ரம்பட்டிக் பண்றான் அப்படின்னா, அங்க மொர்தெகாய் என்கிறவன் ராஜா அரண்மனையில விருந்து முடிச்சுட்டு வரான். ராஜா எஸ்தர் ராஜாவையும் ஆமானை மாத்திரம்தான் கூப்பிடுகிறாள். அந்த விருந்தை முடிச்சு சந்தோஷமா வரான். ஆனா அங்க யார்? மொர்தெகாய் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு எழுதவே இல்லை. உடனே எனக்கு எரிச்சல் வந்துருச்சு. அந்த எரிச்சல் வந்து அவன் வீட்டுக்கு வந்து என்ன சொல்றான்? தன்னுடைய எல்லாத்தையும் எப்படி இல்லை, நான் எப்படிப்பட்ட என்ன காரியம், இது காரியம், எப்படி காரியம், எப்படி காரியம், நான் எப்படி, என் பிள்ளைகள் எப்படி, என்னோட உயர்வு எப்படி. அவன் சொல்றான், ஆனாலும் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் மேன்மையில கடைசி சொல்லி என்ன பண்ணா, 50 குணம் உயரம் கொண்டுதான் ஒரு என்ன பண்ணா, தூக்குமரத்தை விட்டு பண்ணினான். அடுத்த நாளே இந்த காரியம் நடக்குது. அடுத்த நாளே அதே தூக்கு மரத்துல ஆமான் தூக்கினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகியவர் சொல்லப்படுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பிரிக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை மாயை மாயை. அல்லேலூயா. பணப்பிரியன் பணத்தினால் ஒரு நாள் திருப்தி அடைய மாட்டான். செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் என்ன பண்ண மாட்டான்? திருப்தி அடைய மாட்டான். ஆகிய மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? என்னதை கொடுப்பான்? வீட்டை கொடுப்பானா? என்னதை கொடுப்பான்? பணத்தை கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. தன்னுடைய பொருட்களை கொடுக்க முடியுமா? விலையுயர்ந்த பொருட்களை கொடுக்க முடியுமா? ஒன்றும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இருக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இனி வரும் வளர்மையை நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தையும்
கிறிஸ்துவிற்கும் ஒரு பாடும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று மோசே எழுதி போல நாம் இனி வரும் வளர்மை நோக்கமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு சொல்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தினால தேவராஜ்யம் எப்படி கட்டப்படுகிறது? இந்த ஆசீர்வாதத்தினால தெய்வம் நான் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறேன்? இந்த ஆசீர்வாதத்தினால எந்த அளவுக்கு நான் திக்கற்றவருடைய எளியவர்கள் நான் விசுவாரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தினால நான் எந்த அளவுக்கு என் குடும்பம் என் பிள்ளைகளை சாட்சியாக நடத்தி கொண்டு போகிறேன். தேவனுடைய நாமம் எப்படி எல்லாம் மையப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு குறைச்சல் இருக்கிறனால நான் போய் பிச்சையை கேட்டு நான் வீணா வழங்காத படிக்கும். எனக்கெல்லாம் நிறைவா இருக்கிறனால மறுதலியாக படிக்கும். ஏன் படிய எனக்கு அன்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த நாளைக்கு என்ன பட்ஜெட்டா நீங்க கொடுத்துருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு என்னுடைய நோக்கம் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன இனி வரும் வளர்மை நோக்கமாயிருது. இன்னைக்கு எனக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு பரலோகம் எனக்கு உண்டு. அதனுடைய பரலோகத்தில் ராஜ்யத்துக்குரியதான அந்த மேன்மையான காரியத்துக்கு நான் என்ன ஓடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆகிய கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற நிந்தையை நான் அதிகமாய் பார்க்க நினைக்கிறேன். அவரோடு கூட அந்த நிந்தையை சுமந்த நாமத்தை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆகிய கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த உலகத்தில் இன்னொரு காரியம் காணப்படுது. என்ன காரியம் தெரியுமா? இங்கே பவுல் சொல்லுகிறார், கொலோசியர் 2:20, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலக வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படியே பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைப்படியாகவும் போதனைப்படியாகவும் நடந்து தொடாதே, ருசிப்பாராதே, தீண்டாதே இந்த கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு நாம என்ன பண்ணணும் தெரியுமா? உலக வழிபாடுகளுக்கு நாம மரித்து விட்டோம். அல்லேலூயா. என்ன வழிபாடுகளுக்கு? உலக வழிபாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? மரித்து விட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் செய்யறாங்க, திரும்பி நான் செய்ய முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவன். நாமே தேவ ராஜ்யத்தினுடைய புத்திரன். நான் இதுக்கெல்லாம் நான் செத்து போயிட்டேன். மனுஷனுடைய கற்பனைப்படியும் போதனைப்படியும் நடந்து இனிமே என்ன பண்ண மாட்டேன், ஜீவிதத்தை நம்ம வீணாக்க மாட்டேன். அல்லேலூயா. மனுஷ கற்பனை அல்ல, மனுஷ போதவும் அல்ல. நம்முடைய கற்பனை அல்லது தேவன் கொடுத்ததான கற்பனை, நம்முடைய போதனை இல்லை. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள், இவைகளின் மேல நம்ம கட்டப்பட்டு வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக தொடாதே, ருசிப்பாராதே, தீண்டாதே என்று கட்டளைக்கு உடன்படுகிறது என்ன? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்வது இப்படிப்பட்டதான போதனைகள் இது என்னது? சுய இஷ்டமான ஆராதனையும் மாயான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தை பற்றி ஞானம் என்று பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுவதற்கே உரிய மற்றும் ஒன்றுக்கும் பிரயோஜனமாயிராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மனுஷனுடைய கற்பனைகள், மனுஷனுடைய போதனைகளை நாம விலக்கி வைக்கணும். இதெல்லாம் அந்த நாட்களில், கடைசி நாட்களில் வேதம் சொல்கிறது. 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் இதெல்லாம் கடைசியில பிசாசு வஞ்சிக்கப்பட்டு பிசாசின் உபதேசங்கள் அவர் சாப்பிடாத, திருமணம் செஞ்சுக்காத, வரப்பெற்றவர்கள் தான் திருமணம் செய்யாமல் இருக்க முடியும். எல்லாத்தையும் பார்த்து திருமணம் செய்யாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, நான்வெஜிடேரியன் சாப்பிடாத, இதை நீ சாப்பிடு, இதெல்லாம் பண்ணாத, தொடாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதெல்லாம் என்னது? பொய்யர்கள் கட்டளையிடுவாங்களாம். அல்லேலூயா. ஆனால் யாருக்கு? விசுவாசிகளுக்கும் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. நல்லவர் அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்படியே உலகம் வந்துருது, அப்படியே உள்ள. அல்லேலூயா. உலகம் அப்படியே வந்துடுது. இந்த உலகத்தினுடைய காரியத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாம போய் அந்த காரியங்கள்லாம் பின்பற்றக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ரோமர் 12ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாதனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. சொல்லக்கூடாது, நீ இந்த உலகத்தை தான் நம்ம விரும்புகிறோம், இந்த உலகத்துல இருந்துட்டா நம்ம உலகத்துல இப்படி இல்லாட்டா என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இது ரொம்ப இந்த வார்த்தை யார் சொல்லுகிறாங்கன்னா, புறஜாதிகள் கூட
நாங்கள் இந்த மார்க்கத்துக்கு வந்த பிறகு நாங்கள் கத்தரை பின்பற்றோம், நாங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க, ஆமாம் நம்ம கூட தான் இருந்தால் நம்ம மாதிரி செஞ்சான், இப்போ நம்ம விட்டு என்ன பண்ணால் இந்த புதிய ஜீவனுள்ள மார்க்கத்துக்கு போயிட்டேன்னு சொல்கிறான், அப்போ இவன் செய்வது வித்தியாசமாக இருக்கா, ரைட் ஓகே. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, தேவன் பேரில் தேவனை விசுவாசித்தேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இடையூறாக இருக்கிறத இந்த ஊழியத்தில் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவங்க சொல்றது என்ன, நம்ம உலகத்தோட ஒத்துதானே போகணும், நமக்கு என்ன ஒரு காரியம், நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், இதெல்லாம் தப்பு இல்லை. இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காத, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் என்றதென்று பகுத்தறியத்தக்கதாக மானம் புதிதாக மருத்துவமாயிருங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் அது எப்படிப்பட்டதான சித்தம், நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்றதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நாம் மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. இந்த வேளையில் அரசனுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலக வழிபாடுகளுக்கு மறித்து விட்டோம். மனுஷனுடைய போதனைக்கும் மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் நாம் கைக்கொள்ளுகிற அந்த காரியத்துக்கு நம்ம விடுதலையாகிவிட்டோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் உபதேசங்கள் இப்படி தான் என்ன பண்ணுவான், இப்படி தொடாத, ருசி பாராத அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். அல்லேலூயா. உலக வழிபாடுக்கு நான் மறித்து விட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம். எல்லாரும் ஒவ்வொரு நம்ம சோதரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். நான் ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டேன், இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், மன திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை நீ பெறாமலே இருந்தாயா, நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவை தரித்தவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிறுவிட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாவத்துக்கு நான் இனி ஊழியம் செய்யாதபடிக்கு என்னுடைய பழைய மனுஷன் என்ன பண்ணிக்கிறேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், பரிசுத்த ஆவியினாலே நான் கர்த்தருக்கு பிழைத்திருக்கிறேன். நான் இப்ப என்ன பண்ணுறேன், தேவ ஆவியினாலே நடத்தப்படுறேன். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டாங்க. எல்லாரும் வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நல்ல ஆவியானவர் நம்மை நிரப்பி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம இந்த நாடுல நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம அக்கிரமக்காரர்கள் புறஜாதிகள் சொல்லுகிறார்களோ ஹல்லேலூயா, அந்த காரியங்களில் நற்கிரியை உடையவர்களாய் மாறும்படியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக. நல்ல அபிஷேகத்தினாலே ஆண்டவரை நிரப்புவீராக. ஆவியினாலே நடத்தப்படுகிறதான அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை வாஞ்சிக்கிறோம். அதையே எங்கள் வாழ்விலே அபியாசப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவருக்கு முழுமையாக எங்கள் சரீரத்தை, ஆவி, ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த மாம்ச இச்சை ஆத்மாவோடு கூட போராடுகிறதே. ஹல்லேலூயா. நம்ம அறுதி பிரதேசிகளாக இருக்கிற அந்நியரமாக இருக்கிறதான அந்த பூமியிலே தானே நாம் நல்ல நடக்கையுள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவோம். கர்த்தரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என் கண்கள் தெளிவாக இருக்கும்படியா ஏன் கண்களுக்கு கணிதத்தை போடுங்க ஆண்டவரே, ஏன் கண்ணுக்கு அனுப்பா நீங்க மருந்தை போடுங்க. பரலோகத்தின் தேவனே, எனக்கு ஆலோசனையா நீ சொன்னீரே, எனக்கு ஒரு கணிதத்தை தேவனே, என் கண்களுக்கு நீ மருந்தை போடுங்க அப்பா, என் கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாயை பாராதுடைய கண்களை நீராட்டத்தை விளக்கி ஆண்டவரே வழிகளிலே நன்றியோடு சோதிக்கிறோம். ஹல்லேலூயா. இனி ஒரு படமே நோக்கமாக இருக்கும், இனி ஒரு படமே நோக்கமாக இருந்தார்கள். பண்ணவர்கள் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்கள் மென்மையாக நினைக்காம உண்மையே பின்பற்றி அடுத்த பண்ணவரை இந்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக அடுத்த பண்ணவரே எங்களை மாற்றுகிறோம், எங்களை மாற்றுகிறோம், எங்களை மாற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு சுதந்திரிக்கிறோம். தெய்வ திட்டம் எங்கள் வாழ்விலே பரிபூர்ணமாக எங்களுக்கு பண்ணவரே கிரீஷிட்டும் பண்ணவரே நமக்கு சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு சொல்லிக்கிறோம், நன்றியோடு சொல்லிக்கிறோம். வாங்க பார்க்கிறோம், கொடுக்கிறது வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய கட்டளை அப்பா, ஆண்டவரே நமக்கு சோதரம் அப்பா.
உண்மையான காரியங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் செய்யும்படியாக எங்களை ஆண்டவரப்பா நற்கிரிகளை ஆண்டவரப்பா பெருகும்படியாக கர்த்தருக்கு உதவி செய்கிறார். ராஜ்யத்தை கற்றுள்ளா எங்களை மாற்றுவீராக. உங்கள் நன்றியோடு சொல்லுங்கள். இந்த கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யப்பா. இயேசுவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லு, என் முழுமையோடு பரிசுத்தத்தை சொல்லு. என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லு, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இடத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த தூதரோடு மத்திய வானிலே வருகிற வரை நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தேவனை வெற்றிடுவேன். என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தேவனை வெற்றிடுவேன். ஒன்றுக்குமே குறைவில்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்துவிட்டேன். ஒன்றுக்கும் நீ குறைவில்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்துவிட்டேன். தேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும். இயேசு தேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவரே இயேசு தேவா, தேவரே இயேசு தேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.